மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதா அமையணும்னு வாழ்த்துறோங்க. பரங்கிக்காயில் ஒரு கறி செய்தால் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் மணமணக்கும். இந்த மகாராஷ்டிரிய மாநிலத்தில் செய்கிற பரங்கிக்காய் கறியை இங்கே செஞ்சால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன அவ்வளோ நல்ல வாசனைன்னுட்டு. பாருங்க, இப்போ மராட்டிய மாநிலத்தில் செய்கிற பரங்கிக்காய் கறியை அந்த காலா மசாலா போட்டு செய்ய போகிறோம். சிவப்பு பரங்கிக்காய் 1/2 கிலோ, காலா மசாலா பொடி 3 தேக்கரண்டி, புளிச்சாறு 1/2 கப், கடுகு 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1 தேக்கரண்டி, கசகசா 1/4 கப், மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/4 தேக்கரண்டி, வெல்லம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயம், கடுகு. கடுகு வெடிக்கும்போது கசகசாவும் வெடிக்கும். ரெண்டும் வடித்து முடிக்கிற பொழுது கொஞ்சமாக வெந்தயம் செவக்கும்போது இந்த நறுக்கி வச்சிருக்கிற சிகப்பு பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க பரங்கிக்காயை அதில் போட்டு 2 பெரட்டி விட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போடணும். இந்த எண்ணெயில் பரங்கிக்காயெல்லாம் லேசாக வதங்கின உடனே அதில் தண்ணி விட்டுடலாம். இதில் இதுக்கு தேவையான அளவு, ஏன்னா இந்த காலா மசாலாலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், ஆகையினால இதுக்கு கொஞ்சமாக காரம், உப்பு, புளித்தண்ணி, இப்போ இது நல்லா திறந்து வச்சே கொதிக்க வைக்கலாம். இந்த புளித்தண்ணியில் இவ்வளவு மசாலாக்களோட இந்த பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணி குறுகி நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு அதில் ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை போட்டுறணும், அந்த வெல்லம் கரைஞ்சிடட்டும். நார்த் இந்தியாவில் வடக்கில் எல்லா சமையல்லையுமே கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்குறாங்க. கன்னடக்காரங்க கூட நிறையா வெல்லம் சேர்க்குறாங்க. இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் ஜாஸ்தி வெல்லம் சேர்க்க மாட்டோம். அப்படி உப்பு புளி காரத்தோடு இருக்கும். இப்போ இதில் இந்த காலா மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை போடணும். அது ஏற்கனவே வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இது போட்டு கொதிக்கணுங்கிறது இல்லை. இந்த பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டு சுட சுட இது பரிமாறினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த காய்க்கு வேணால் இந்த காலா மசாலா போட்டுக்கலாம். இது பரங்கிக்காய் கறியில் காலா மசாலா போட்டிருக்கோம். மராட்டிய மாநிலத்து பரங்கிக்காய் கறி தயார். மராட்டி ஸ்டைல் பரங்கிக்காய் கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிவப்பு பரங்கிக்காய் 1/2 கிலோ,
காலா மசாலா பொடி 3 தேக்கரண்டி, புளிச்சாறு அரை கப், கடுகு 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1 தேக்கரண்டி, கசகசா 1/4 கப், மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/4 தேக்கரண்டி, வெல்லம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மராட்டி ஸ்டைல் பரங்கிக்காய் கறி செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் பெருங்காயப் பொடி, கடுகு இரண்டையும் சேர்க்கவும். கடுகு பொரிந்ததும் அதில் கசகசா, வெந்தயம் இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் சிவப்பு பரங்கிக்காய் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் மஞ்சள் பொடியை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தண்ணீர், மிளகாய் பொடி, உப்பு, புளிச்சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். வெந்ததும் அதில் வெல்லத்தை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் காலா மசாலா பொடியை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். மராட்டி ஸ்டைல் பரங்கிக்காய் கறி தயார். வீட்டில் தயிர் உர குத்தி வச்சுருக்கிறீங்க, சரி உறைஞ்சிருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது சரியாக உரையலைன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த பாத்திரத்தை ஒரு பெரிய பாத்திரத்தால் கவுத்து மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாக உறைஞ்சிருக்கும். செஞ்சு பாருங்கள். எலும்பு முறிவு எதனால் ஏற்படுது? 1 2 காரணங்கள் எத்தனையோ இருக்குது இல்லைங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னால் நம்ம மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ ஆங்ஸைட்டிக்கோ டென்ஷனுக்கோ ஃப்ராக்சர் வருதுன்னு அர்த்தம் இல்லை. இது வந்து ரெப்படேட்டிவாக திருப்பி 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 ஒரு பர்டிகுலர் எலும்பில் அதுக்கு ஸ்ட்ரெயின் நிறையா வந்தால் அந்த எலும்பு ஸ்லோவாக கிராக் ஆகும். இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டார், நான் வந்து உடம்பு வெயிட்டை குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமே இல்லாமல் தினம் 3 கிலோமீட்டர் ஓட போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு எந்தூசியாஸ்லாம் ஓட ஆரம்பிப்பார். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாதத்துலேயோ கணுக்கால்லையோ இல்லை அந்த கால் நடு பாகத்துலேயோ சில சமயம் ரேராக தொடையிலையோ இல்லை இடுப்புலேயோ ஒரு வலி வரும். அந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல லேசாக வீக்கம் இருக்கும். சரி என்னடா வலி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஒரு மாத்திரையோ மருந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஈஸியாக குறையாது. இவருக்கு இந்த ஓடுறதுனால இந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வருதுன்னு தெரியாமல் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணனா இன்னும் வலி ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். ஏன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு எலும்பு இருக்குது, ஏதோ ஒரு காரணம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை ஹைட்லேருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து விழுற அந்த ஃபோர்ஸ் இல்லையா அந்த ஒரு நார்மல் போனை ஃபுல்லாக உடச்சிடுறது. இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சரில் அப்படி கிடையாது. திருப்பி திருப்பி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருந்ததுன்னா அந்த எலும்பு ஸ்லோவாக கிராக் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒருத்தர் வலி வராங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து கிளினிக்கில் பார்த்தோன்னே அது பேஷண்ட் சொல்லும்போதே அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டாலே புரிஞ்சிடும். சில சமயம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், ஆனால் நிறைய சமயம் எக்ஸ்ரேல இது தெரியாது. இது தெரியணும் அப்படின்னா போன் ஸ்கேன்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, அதில் தெரியும். சில சமயம் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அப்படி பெரிய ஸ்கேன்ஸ்லேயும் தெரியும். சரி, இப்படி ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன வைத்தியம்? அதான் முக்கியம். எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியை குறைக்கணும். இப்போ வந்து திடீர்னு ஓட பழகிருக்காங்க, பழக்கம் இல்லாமல் 3 கிலோமீட்டர் ஓட ஆரம்பித்தவங்க இந்த வலின்னு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை குறைக்கணும். ஸோ சில சமயம் 2லேருந்து 4 வாரம் வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுப்போம். ரெஸ்ட்டுனால் படுத்த படுக்கையாக படுத்துனுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை எது எக்ஸசிவாக ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை நிறுத்தணும். ரொட்டீனாக அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, வீட்டில் இருக்காங்க, நடக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. சில மருந்துகள் கொடுப்பாங்க இந்த வலியை குறைக்கிறதுக்கு. சில மருந்துகள் வந்து இந்த எலும்போட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. யூஸ்வலாக இந்தமாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஓடக்கூடாதுன்னு சொன்னாக்கா அவங்க அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அது எப்படி டாக்டர் ஓடாமல் இருக்கணும், ஓடினா தானே ஹெல்த் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2-4 வாரங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். சில சமயம் சில மாதங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டியும் வரும் சில பேஷண்ட்ஸுக்கு. சரி, இந்த 3-4 வாரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒருத்தர் ஓடணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/4 கிலோமீட்டர் ஓடுறது, அடுத்த வாரம் 1/2 கிலோமீட்டர் ஓடுறது, அடுத்த வாரம் 3/4, அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த 10% ரூலுங்குவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து 1 கிலோமீட்டர் தினம் ஓடுறார் அப்படின்னாக்கா அடுத்த வாரம் அந்த 1 கிலோமீட்டரில் 10% அப்படின்னா 100 மீட்டர் 1100 மீட்டர் ஓடணும். இது அடுத்த வாரம் 1 கிலோமீட்டர் டேரெக்டாக 2 கிலோமீட்டர் ஆக்கிறேன்னா காரியம் ஆகாது. அதுக்கு அடுத்த வாரம் அந்த 1100 மீட்டர் வந்து 1210 மீட்டர் ஆகும். அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணாங்கனாக்கா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வெளில வந்துடலாம். இது மெயினாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்குறோம். அதாவது அவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போய்ட்டுருப்பாங்க, இல்லை காலேஜ் போய்ட்டுருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா குண்டாக இருக்க, சரி உடம்பை குறைக்கிறேன், நான் ஓட போகிறேன், நான் ஜிம் போகிறேன் அப்படின்னு உடனே ஆரம்பிப்பாங்க. எதுவுமே கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, நான் இன்றைக்கி 3 நாள் போகிறேன், ஓடுறேன், 4 நாள் லீவு, அடுத்த 3 நாளுக்கு போகிறேன் அப்படின்னு கேப் விடக்கூடாது. அப்படி என்னன்னாக்கா ஸ்லோவாக இந்த பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சருங்கிற பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ரேராக இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சருக்கும் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுறது, அது ரொம்ப ரேர். இந்த மாதிரி ஓடுறவங்க இது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வரும்போது முக்கியமாக இன்னொன்று என்ன பார்த்துக்கணுன்னா, அவங்க என்ன மாதிரி ஃபுட்வேர், செருப்போ ஷூஸோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஷூஸ்லேயும் நிறைய சமயம் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சருங்கிறது என்டையர்லி ஒரு தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் முக்கால்வாசி பேருக்கு. யூஸ்வலாக ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுற ஒரு பிரச்சனைனால வர்றது, இல்லை ரெப்பிட்டேட்டிவ் இன்ஜுரி எதாவது இருந்தால் அதனால் வர்ற விஷயம். வந்ததுன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு கொடுத்தால் 3-4 வாரம் ரெஸ்ட்லேயே நிறைய பேருக்கு சரியாயிடும். திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த 10% ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அந்த காலத்துலலாம் கோயிலுக்கு போவாங்களாம். நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால். அந்த கோவில் எல்லாம் சுற்றிட்டு வெளிப்பிராகாரம் உள்பிராகாரம் எல்லாம் சுற்றிட்டு சாமிக்கிட்ட வந்து என்னை ஏன் இப்படி படுத்துற, எனக்கு ஒரு நல்ல வழி வரக்கூடாதான்னு புலம்புவாங்களாம். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது மனசு நிம்மதி ஆகிடுமா. பாரத்தை எங்கேயாச்சும் இறக்கி வைக்கணும்னு அந்த காலத்தில் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பீச்சுக்கு போய் உட்காந்து எல்லாருமா அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ யாரை பார்த்தாலும் புலம்புறாங்க. மனசில் இருக்கிறத இறக்கி வைக்கணும், ஆனால் எங்கே எப்படி அதை தெரிஞ்சுக்கணும். வாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மோட வாழ்க்கையில் எத்தனையோ மன சுமைகளை, எத்தனையோ மனபாரங்களை நாம் சுமக்க வேண்டியிருக்கும். ஆனால் எந்த மாதிரியான பாரங்களை நாம் கட்டாயம் சுமக்கணும், எந்த மாதிரியான பாரங்களை அப்பப்போ இறக்கி விடணும் அப்படிங்கிற அந்த தெளிவான சிந்தனை என்பது நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கணும். சில பாரங்களை பாரங்களாக பார்க்காமல் சவால்களாக நாம் பார்த்து அதை சுமக்கும் பொழுது மட்டுமே தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி என்பது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு அழகான ஃபேரி டேல் ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் பறவைகளுக்கெல்லாம் அந்த இறக்கைகள் என்பதே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்ததாம். அப்போ அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுமா, பூமியில் ஒன்று நடந்தே போய்கிட்டு இருக்குமா, இல்லைன்னா தவழ்ந்து தவழ்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா. ஸோ அந்த பறவைகளை படைத்த இறைவன் என்ன பண்ணாராம், ஒரு நாள் இந்த பறவைகளுக்கெல்லாம் சிறகுகளை நாம் பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பறவைகளுக்கு அந்த சிறகுகளை பொருத்தி விட்டாராம். அந்த சிறகுகள் என்பது பறவைகளுக்கு ரொம்ப பெரிய பாரமாக இருந்ததாம். ஸோ இவ்வளோ பெரிய பாரத்தை நாம் சுமக்க வேண்டியிருக்கே அப்படின்னு
ரொம்ப நாள் வருந்தி இருந்ததாம் பறவைகள். ஆனாலும் தங்களை படைத்தவருக்கு தெரியும் எதை நமக்கு சுமையாக கொடுக்கணும், எதை நமக்கு சுகமாக இருக்க கொடுக்கணும் என்பது படைத்தவனுக்கு தெரியும். ஸோ படைத்தவரே தான் இந்த சுமையை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் பொழுது இதை நாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுமையாக நினைத்த இறகுகளை தங்களோடு பொருத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல பறக்க ஆரம்பிச்சுதான். அதை சுமையாக பார்க்காமல் அதை தங்களோடு இணைத்து கொண்டதால் மட்டுமே தான் பறவைகள் இன்னைக்கு பல உயரங்களுக்கு அந்த இறகுகளால் பறக்க முடியுது அப்படின்னு ஒரு கதையை படித்தேன். நாமும் நிறைய சமயங்கள் வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சுமைகள் வந்துடுச்சே, இந்த மாதிரியான சோதனைகள் வந்துடுச்சே அப்படின்னு பார்க்காம அந்த சோதனைகளையும் சுமைகளையும் பாரங்களையும் சவால்களாக பார்த்து கொண்டு அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் மேன்மேலும் உயரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு மட்டுமே பயணப்படும் பொழுது மட்டுமே தான் வாழ்க்கையில் பல உயரங்களை எட்டியவர்களாக நாம் இருப்போம். சில சுமைகளை நாம் சுமக்கணும், பல சுமைகளை நாம் இறக்கணும். ஸோ எந்த மாதிரியான சுமைகளை கட்டாயம் சுமக்கணும், எந்த மாதிரியான சுமைகளை எந்த நேரத்தில் இறக்கி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிதலும் புரிதலும் கட்டாயம் நமக்கு இருக்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. இது எதுக்காக இதை சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இந்த காட்டில் வாழற செடிகளுக்கும் சரி, இந்த வன விலங்குகளுக்கும் சரி, அவங்களுக்கும் பாரங்கள், அந்த சுமைகள், அந்த மாறுதல்கள் என்பது வந்துக்கிட்டே தான் இருக்குமா. அது எப்படி அப்படின்னா, தட்பவெட்ப நிலையில் மாறுதல்கள் என்பது வரலாம். அந்த மண்ணோட வளத்தில், மண்ணோட குணத்தில் மாறுதல்கள் என்பது வரலாம். காட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது சில சமயம் நிரம்பி இருக்கலாம், பல சமயம் வறண்டு போயிருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாரத்தை, அந்த சுமைகளை முதலில் நாங்கள் ஏற்றுக்க போகிறோம். அடுத்தது அந்த சுமைகளுக்கு ஏற்றாற் போல எங்களது வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்றிக்கொள்ளப் போகிறோம். அதற்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிற உயிரினங்கள் மட்டுமே தான் அந்த காட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய உள்ளம் படைத்த உயிரினங்களாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வனங்களின் நியதி இதுதான் அப்படின்னு. அந்த வனங்களின் நியதியை யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உயிரினங்கள் மட்டுமே தான் காட்டில் நல்ல வளமாக செழிப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காடுகளுக்கு மட்டுமல்ல, நாடுகளுக்கும் அந்த வாக்கியம் ரொம்பவே பொருந்தும். எனக்கு இப்படி ஒரு சுமை இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்குது அப்படின்னு அந்த சுமைகளை மட்டுமே, பாரங்களை மட்டுமே நினைத்து நினைத்து சோர்ந்து போகாமல், ஆமாம் சுமை இருப்பது உண்மைதான், ஸோ அந்த சுமையை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சுமைக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த சுமையிலிருந்து நான் எப்படி முன்னோக்கி முன்னேற போகிறேன் அப்படிங்கிற ஒரே சிந்தனையோடு உள்ள மனிதர்கள் மட்டுமே தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சில சுமைகளை சரியான நேரத்தில் இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீர் கொண்ட டம்ளரை ஒரு 5 நிமிஷம் நாம் கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது. ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் வராது. அதே டம்ளரை அதே பொசிஷனில் கையில் அரை நாள் ஒரு நாள்னு முழுக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டே போய் நாம் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத சுமையை நாம் தானே சுமந்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த மாதிரியான சுமைகளை நாம் சுமந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நேற்று நடந்த நிகழ்வுகளின் கவலையை நாம் சுமந்துட்டுருக்கோமா, நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை போக்கு நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிற கவலையை நினச்சி, அந்த சுமையை நினச்சி, அந்த சுமையான எண்ணத்தை நினச்சி தேவையில்லாத அந்த சுமையை நம்ம மனசுக்குள்ளே நாம் சுமந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கட்டாயம் நாம் பார்க்கணும். கோப்மேயர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் தாட்ஸ் டு பில்ட் ஆன் அப்படிங்கிற புக்கில் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, டேர்ன் யோர் வீல் பேரோஸ் அப்சைட் டவுன் அப்படிம்பார். என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே ஒரு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு போகிற மனிதர்களாக தான் இருக்கோம். அந்த தள்ளு வண்டியில் என்ன செய்கிறோம், முதல்ல தேவையில்லாத குப்பைகள், அதாவது தேவையில்லாத மனபாரங்களை நாம் நிரப்புறோம். நாம் இந்த மாதிரி நிரப்பி அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது நம்மை பார்ப்பவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட கவலைகள் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற மனபாரங்களெல்லாம் நாம் தள்ளிட்டு போகிற அந்த தள்ளு வண்டிக்குள்ளே நிரப்புறாங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு பாரமான தள்ளுவண்டியை நாம் தள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத பாரங்கள் நிரம்பிய அந்த தள்ளுவண்டியை நாம் தள்ளிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு மன வலியும் உடல் வலியும் மட்டுமே தான் கிடைக்குமே தவிர மன வலிமை என்பதோ உடல் வலிமை என்பதோ நிச்சயமாக கிடைக்காது. ஸோ என்ன செய்யணும், அப்பப்போ அந்த தள்ளுவண்டியை அப்சைட் டவுன் தலைகீழாக திருப்பி போட்டு தேவையில்லாத குப்பைகளை உடனடியாக நாம் இறக்கி விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக உடலும் மனமும் வலிமை கொண்ட ஒரு நபராகத்தான் நாம் இருப்போம். ஸோ இன்னிலிருந்து துவங்கி நாம் என்ன செய்ய போகிறோம், தேவையில்லாத பாரங்களை நிச்சயமாக சுமக்காமல் தேவையான பாரங்களை அவற்றை பாரங்களாக பார்க்காமல் சவால்களாக மட்டுமே பார்த்து சுமக்கத்தான் போகிறோம். அதனாலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பது நம் எல்லோருக்குமே கிடைக்கத்தான் போகிறது என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அத்துமீறி போனால் பித்துக்கொள்ளி ஆவாய். பழமொழி எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அத்துமீறி போனால் பித்துக்கொள்ளி ஆவாய் அப்படின்னா எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பெயிண்டிங்னு ஆரம்பிப்பாங்க, சமைக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க, அதுலேயே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் 4 திட்டு வாங்கி மூஞ்சியை தூக்கிக்கிட்டு அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு பைத்தியங்கள் பண்ணுற வேலையெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வேணும். அது பேசுகிறதோ இல்லை எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு ஒரு வரைமுறை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. என்னது, அத்துமீறி போனால் பித்துக்கொள்ளி ஆவாய். யாரும் பித்து பிடிக்க வேண்டாங்க. எல்லாரும் நல்ல மனசோட நல்ல மனநிலையோட என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.